பிசிக்ஸ் நினைச்சு யாராவது பயந்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பிசிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். கடைக்கு போகும்போது என்னப்பா படிக்கிறேன்னு கேட்பாங்க, முடிவெட்ட போகும்போது என்னப்பா பண்றேன்னு கேட்பாங்க, மளிகை கடைக்கு போய் அம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, என்னப்பா பண்றேன்னு கேட்பாங்க. எங்க ஃபேமிலியில வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர் மேம். அதை வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். எங்க அப்பாவோட அம்மா அப்பா தாத்தா அந்த லைன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே, அம்மாவோட தாத்தா என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே, எவ்வளவு தூரத்தை சொந்தம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே, எங்க ஃபேமிலியில வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டரா வர போறேன். அப்போ அது வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போன் எடுத்தாங்களாம். போன் எடுத்தோடனே எங்க அம்மா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சம்மா. என் பேர் பார்த்தோன்னே, என் போட்டோ பார்த்தோன்னே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சம்மா. கண்ணுல நல்லா தண்ணி வந்துருச்சாமா. போட்டோ எடுக்கிறதுக்கு பதிலா வீடியோ எடுக்கிறாங்களாமா. என்ன பண்றதுன்னு தெரியலாமா, அந்த இடத்துல நிக்க முடியல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வில் பி கால்ட் அஸ் ஸ்கூல் ஆஃப் ஃபியூச்சர் மெடிக்கல்ஸ். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்க. ஐ ரியலி தேங்க் எவ்ரிபடி. ஸோ இன்றைக்கி நம்மளோட இன்டர்வியூ செஷன் பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு மீட் ஸ்ரீதர். ஸோ ஸ்ரீதர் வந்து ரிப்பீட்டடாக இருந்து இந்த வருஷம் வந்து தேனி மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஜேர்னி, அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லணும்னு ரொம்ப ஆவலாக நம்மளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை நம்மளை அப்ரோச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நான் 2021 நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கும் சரி, 2022 எழுத போகிற ஆஸ்பிரண்ட்டுக்கும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நான் வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன் மேம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு, நோட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ண போறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதர் டு அவர் சேனல். ஹாய் ஸ்ரீதர், வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் மேம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்மா. ஓகே, சோ நம்மளோட சேனல்ல வெரி ஹாப்பி டு மீட் யூ மேம். எஸ்மா, சேம் இயர். சோ நம்மளோட சேனல்ல உங்களை மீட் பண்ணது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, தென் உங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க ஸ்ரீதர். ஓகே மேம். என் பேரு ஸ்ரீதர். எங்க அப்பா பேர் வந்துட்டு சந்திரசேகரன். எங்க அம்மா பேர் வந்துட்டு லதா மகேஸ்வரி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீட் எக்ஸாம்ல வந்துட்டு 555 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் ஒரு ரிப்பீட்டரா இருந்து இந்த மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தொழிலூர்ங்கிற பிளேஸ்ல நாங்க இருக்கோம். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. பேரண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நான் இந்த பொசிஷன் அச்சீவ் பண்றதுக்கு என்னோட பேரண்ட்ஸும் ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ 555 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுல மெடிக்கல் செலெக்ஷன்ல எனக்கு வந்துட்டு தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா எனக்கு இன்னொரு 10 மெடிக்கல் காலேஜஸ் பக்கம் அவைலபிளா இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி எனக்கு தேனி வந்துட்டு கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஃபீல் ஆனதுனால, டிஸ்டன்ஸ் எல்லாமே ஓகேன்னு ஃபீல் ஆனதுனால அந்த காலேஜ் செலக்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா ரிப்பீட்டரா இருந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்து கடைசியில தேனி ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னாலே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மேம். ஓகே, சோ இன்ட்ரோலயே நிறைய விஷயங்கள் அவரே சொல்லிட்டாரு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே. சோ என்ன போர்ட்ல படிச்சீங்க ஸ்ரீதர்? ஸ்டேட் போர்ட் படிச்சீங்களா இல்ல? நான் ஸ்டேட் போர்ட்ல தான் மேம் படிச்சேன். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்டேட் போர்ட்ல தான் படிச்சேன். 10th வரைக்கும் இங்க கோயம்புத்தூர்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். 11th 12th வந்துட்டு வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். 10th வரைக்கும் என் டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஆக்சுவலா 10th வந்துட்டு இன்னொன்னு சொல்லணும்னா, நான் வந்துட்டு 496 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அவுட் ஆஃப் 500. அந்த டைம்ல அது வந்துட்டு ஒரு ஸ்டேட் லெவல் மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் ஆனா கரெக்டா நாங்க எங்க செட் உள்ள வரும்போது ஸ்டேட் லெவல்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டாங்க. ஓகே ஓகே. அதனால ஸ்டேட் லெவல் அச்சீவ் பண்ண ஒரு டாப்பரோட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஸ்ரீதர். கண்டிப்பா. 11th 12thல 550 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் பயாலஜி குரூப்ல. ஓகே. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம். நீங்க நியூ சிலபஸ் தான் படிச்சீங்க இல்லையா ஸ்ரீதர்? இல்ல மேம், நான் படிக்கும்போது ஓல்டு சிலபஸ் மேம். பட் ஆனா நாங்க 11th பப்ளிக் எழுதணும் மேம். 600 மார்க்ஸ்க்கு 11th பப்ளிக், 600 மார்க்ஸ்க்கு 12th பப்ளிக் எழுதுறீங்க. ஆனா ஓல்டு சிலபஸ் தான் படிச்சீங்க. ஓல்டு சிலபஸ் தான் படிச்சு எழுதணும் மேம். ஆக்சுவலா அந்த ஓல்டு சிலபஸ்ல படிச்சு நீட் எழுதுனதும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஸ்டார்டிங்ல. பட் ஆனா கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் மூலியமா, கோச்சிங் சென்டர் மெட்டீரியல்ஸ் நல்லா படிக்கிறது மூலியமா, என்சிஆர்டி
எகெயின் அண்ட் எகெயின் ரிவைஸ் பண்றது மூலியமா அந்த ஸ்ட்ரகிள்லாம் ஒன்றும் பெருசா தெரியல மேம். 12th முடிஞ்ச உடனே நீட் எக்ஸாம் எழுதும்போது நான் பயந்துட்டேன் ரொம்ப. என்னடா இது இப்படி இருக்கு, இந்த புக்ல எல்லாம் வேற மாதிரி இருக்கு, நம்ம இதெல்லாம் படிக்கவே இல்லையே, அதை படிக்கவே இல்லையே, பிசிக்ஸ்ல என்ன இவ்வளவு சம்ஸ் இருக்கு, அதுல அவ்வளவு சம்ஸ் இருக்கு, ஆர்கானிக் என்ன இவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அதான் ஆக்சுவலா எங்களுக்கு மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் முடியுதுன்னா மேல நீட் எக்ஸாம்ங்கும் போது அந்த ப்ரிப்பரேஷன் டைம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அட் தி சேம் டைம். அதனால கொஞ்சம் பயந்துட்டேன். ஆக்சுவலா ஏப்ரல் மந்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 15 days 20 days முன்னாடிலாம் என்னால படிக்கவே முடியாது, நான் டாக்டரே ஆக மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் சண்டை போட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துருச்சு மேம். சோ இப்போ நீங்க அந்த 1 year ரிப்பீட்டரா இருந்திருக்கீங்க இல்லையா? சோ அந்த 1 year நீங்க படிக்கிறது வந்து என்ன மாதிரி, எப்படி நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு எப்படி படிக்க ஆரம்பிச்சீங்க? சோ நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்களா இல்ல வந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டு படிச்சீங்களா ஸ்ரீதர்? சொல்றேன். ஆக்சுவலா 1 year நான் ரிப்பீட் பண்றது வந்துட்டு கோச்சிங் சென்டர் தான் ரிப்பீட் பண்ணேன். இங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்கு, அதனால எனக்கு அது ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு. சரி கோயம்புத்தூர்ல ரிப்பீட் பண்ணேன். இப்போ ரிப்பீட் பண்ணும்போது மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் தெரியல. ஒரு 2-3 months போனதுக்கு அப்புறம் தான் நீட்னா இதுதானா, கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்குமா, பிசிக்ஸ்னா இப்படிதான் படிக்கணுமா, அதுக்கே வந்துட்டு ஒரு 2-3 months போயிருச்சு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா மார்னிங் கிளாஸ் போவேன், கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சில நாள் வந்துட்டு அன்னைக்கு என்ன நடத்துனாங்கன்னு பார்ப்பேன். ஒரு சில நாள் வந்துட்டு அந்த டெஸ்ட் என்ன டெஸ்ட் வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பேன். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இதுவும் வந்துட்டு பெரிய ப்ராப்ளமா போச்சு. எப்படி ப்ராப்ளமா போச்சுன்னா ரிப்பீட் பண்ணும்போது கூட நம்ம இந்த வாரத்தோட டெஸ்ட்டுக்கு படிக்கிறதா இல்ல இன்னைக்கு கிளாஸ்ல எடுத்த போர்ஷன் படிக்கிறதா, இந்த கன்ஃபியூஷன் வந்துட்டு இருந்துட்டே இருந்துச்சு. அதோட ஒரு ப்ராப்பர் பிளானிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் டெஸ்ட் இருக்கும், நமக்கு ஒரு 3rd lesson 4th lesson எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம 3rd lesson 4th lesson படிக்கிறதா இல்ல டெஸ்ட்டுக்கு, ஏன்னா டெஸ்ட்லயும் நம்ம மார்க் வாங்கணும், அட் த சேம் டைம் டே பை டேவும் நம்ம அந்த ஷெட்யூல் கொண்டு போகணும் போது அது கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட கரெக்டா அப்படியே ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. போக 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 என்னால எவ்வளவு எல்லாம் படிக்க முடியுதோ என்னால கரெக்டா பிளான் பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு நம்ம இது படிக்கணும், அன்னைக்கு நம்ம அது படிக்கணும். நீங்க பேலன்ஸ் பண்ணி படிச்சீங்க இல்லையா? நீங்க பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க எல்லாருக்கும் இல்லையா? சோ ஏன்னா நீங்க டெய்லி அவங்க நடத்துறதும் படிக்கணும், பிளஸ் வந்து வீக்லி டெஸ்ட் கொடுக்கும்போது அந்த டெஸ்ட்டுக்கும் படிக்கணும் அப்படின்னும் போது எப்படி நீங்க அதை பேலன்ஸ் பண்ணீங்க ஸ்ரீதர்? எதுக்கு எப்படி அது டைமிங் என்ன மாதிரி நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்க? அது ஆக்சுவலா இப்போ சண்டே வைக்கிற இப்போ அந்த வீக்லி வைக்கிற டெஸ்டோட போர்ஷன்ஸ் பொறுத்து தான் மேம். ஆக்சுவலா பிளானிங் வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். வீக்லி அந்த டெஸ்ட் வைக்கிற போர்ஷன் பொறுத்து இப்போ அந்த போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு, எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான போர்ஷன் அப்படின்னா நான் அதை ஓகே ஒரு 2-3 days முன்னாடி அது ரிவைஸ் பண்ணா போதுன்னு வச்சுட்டு டே பை டே சிலபஸ் படிப்பேன். இல்ல சப்போஸ் இல்ல அந்த போர்ஷன் கொஞ்சம் ஹெவியான போர்ஷன் அப்படின்னா இதுல கொஞ்சம் லைட்டா படிச்சுட்டு அந்த போர்ஷன் இன்னும் கொஞ்சம் மோரா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பேன். அந்த டெஸ்ட் முடிச்சுட்டு வந்தோடனே எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இந்த டே பை டே விட்ட சிலபஸையும் கொஞ்சம் படிப்பேன் மேம். அந்த மாதிரி அந்த வீக்லி டெஸ்ட் வைக்கிற போர்ஷன்ஸை பொறுத்து நம்ம வந்துட்டு கரெக்டா பிளான் பண்ணிக்கணும். நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு சிலர்லாம் நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், முன்னாடியே பிளான் பண்ணி என்னால கரெக்டா படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஆக்சுவலா நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இன்னைக்குள்ள இந்த போர்ஷன் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா உங்களால முடிஞ்ச எஃபர்ட்ஸ் போடுங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் படிங்க. யாருக்குமே வந்துட்டு படிக்காம போனா யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க படிங்க. சப்போஸ் உங்களால ஒரு சில ரீசன்ஸ்னால முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஐயோ நம்மளால முடியலையே படிக்க முடியலையேன்னு டிப்ரெஸ் ஆக வேணாம். காமா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, நெக்ஸ்ட் டே எடுத்து படிங்க, அந்த போர்ஷனையும் சேர்ந்து படிங்க. இனி நிறைய டைம் இருக்கு, நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம். இன்னொன்னு சொல்ல போனா நீட் எக்ஸாம்ட்டு இல்ல, எந்த எக்ஸாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் எக்ஸாம் அன்னைக்கு போற வரைக்கும் நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம். எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பா வராது யாருக்கா இருந்தாலும். எவ்வளவு பெரிய 720 out of 720 வாங்குற ஒரு பர்சனா இருந்தாலுமே அந்த எக்ஸாம் அன்னைக்கு போகும்போது அவன் படிப்பான். அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துட்டு யாருக்கும் இருக்காது. அதனால வந்துட்டு ஐயோ நம்ம இது படிக்கலையா அது படிக்கல அந்த மாதிரிலாம் யாருமே திங்க் பண்ணாதீங்க. பிளான் பண்ணுங்க, ஆனா பிளானிங் இல்லாம தயவு செஞ்சு சும்மா பிளைண்டா இன்னைக்கு இது எடுத்தாங்க நான் அதை படிக்கிறேன், அதை எடுத்தாங்க இது படி அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் படிச்சுட்டு இது கொஞ்சம் படிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கிப்பிங் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஒரு லெசன் எடுக்கிறீங்கன்னா நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் இந்த லெசன் இவ்வளவு படிக்கணும்னா அவ்வளோ படிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு படிங்க, கண்டிப்பா உங்களால முடியும். அப்படி படிச்சுட்டு சப்போஸ் முடியாட்டி நீங்க டிப்ரெஸ் ஆகி, நீங்க டிப்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் டேவும் ஸ்பாயில் ஆயிரும், ஃபியூச்சரும் அந்த அதுக்கப்புறம் வர டைமும் ஸ்பாயில் ஆயிரும். அதனால வேணாம், டிப்ரெஸ் ஆகாம ஃப்ரீயா காமா ரிலாக்ஸ்டா உங்களால எவ்வளவு படிக்க முடியுதோ அவ்வளவு படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே படிங்க. பைலப் ஆகுது அப்படின்னு யோசிக்க வேணாம். ஓகே ஸ்ரீதர், இன்னொரு கொஸ்டின் நான் கேக்குறேன். இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் எவ்வளவு நேரத்துக்கு படிப்பீங்க?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்றாங்க இல்லையா? சோ அப்ப பிசிக்ஸ்ல நீங்க ஒரு லெசன் எடுக்கும்போது சோ அந்த ஒரு லெசனை எவ்வளவு நேரத்துக்கு படிப்பீங்க? இல்ல ஒரு நாள் ஃபுல்லாவுமே ஒரே சப்ஜெக்ட் படிக்கிறது அதுல நம்ம என்ன சொல்றது, அது கரெக்டா இருக்குமா? பிசிக்ஸ் நினைச்சு யாராவது பயந்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பிசிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். நமக்கு படிக்கும் போது 100% ஷியூரா பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கும். எக்ஸாம் போனா கன்ஃபார்ம் ஐயோ வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில சம்ஸ் புக்ல சால்வ் பண்ணும்போது வராது, ஐயோ என்னடா இது அப்படின்னு டிப்ரெஸ் ஆயிடாதீங்க. சீரியஸா நான் வந்துட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க எல்லா ஃபார்முலாஸும் தரவா இருக்கணும், எல்லா ஸ்டெப்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற மெத்தட்ல தரவா இருக்கணும், தியரியில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்க தரவா இருக்கணும். இந்த 3 நீங்க தரவா இருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பா பிசிக்ஸ்ல 100+ ஈஸியா, ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். பிசிக்ஸ்ல 100+. இப்போ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா கேட்ட பிசிக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மோரலஸ் எல்லாமே அப்படியே ஃபார்முலா போட்டு ஆன்சர் வர மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 45 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஈஸியா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம ரொம்ப பயந்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, சிம்பிள் பேசிக் ஃபார்முலா கூட ஞாபகம் இல்லாம போயிடும், அந்த மாதிரி மறந்து போயிடும். அப்போ அந்த எக்ஸாம் ஹேண்ட்லிங், எக்ஸாம் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஃபுல்லா அவங்க என்சிஆர்டில ஆக்சுவலா நான் பிசிக்ஸ் படிச்சது இல்லை, அதனால எனக்கு அது தெரியல அது எப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னா, ஃபுல்லா என்னோட கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் ஃபார்முலாஸ் லைனா இருக்கும், எல்லாம் படிச்சேன், எழுதுவேன், அது ஒரு நீட்டா நான் எழுதி வைப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்க வந்துட்டு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சால்வ் பண்றீங்களோ இல்லையோ, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் தரவா சால்வ் பண்ணி வச்சிருங்க. இது வந்துட்டு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள், பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெசன் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு டைம் இல்லாட்டியும் பரவாயில்ல, கன்ஃபார்ம் வந்துட்டு 100% ஷியூரா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணாம நீட் அட்டென்ட் பண்றதுக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது சால்வ் பண்ணாதான் நீட் பேப்பர் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸாக்டான ஐடியா கிடைக்கும். அதனால யாரா இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட், அந்த லெசன் படிச்சுட்டு உடனே கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எங்க நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு தெரியும். அதை வச்சு நீங்க கண்டிப்பா பிக்கப் பண்ணிக்கலாம். சோ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் ஃபாலோ பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணாரு, அதை பேஸ் பண்ணி அவரு ஒரு நோட்ஸ் எழுதுனதா சொல்றாரு. சோ அது எல்லாத்தையும் வச்சு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா கரெக்டா போட்டு பார்த்து, தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த பிசிக்ஸ்ல இருக்க எல்லா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸையும் பிராக்டிஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. தென் இப்போ இந்த ஃபார்முலாஸ், இந்த டெரிவேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா, தியரி பார்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான விஷயங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், பிசிக்ஸ்ல கம்பல்சரி நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்றது ஸ்ரீதரோட தனிப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ அவரு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜியை அவரு சொல்றாரு. ஆக்சுவலா செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு கரெக்டா பிரிச்சுக்கோங்க. எப்படி பிரிச்சுக்கிறீங்கன்னா, இப்ப வந்துட்டு கொஞ்சம் ஹார்டான சாப்டர்ஸ், டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ், எந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் இப்போ நீங்க ஃபுல்லா முடிச்சு வச்சிட்டீங்க. ஏன்னா இப்போ ஒரு கோச்சிங் சென்டர் போற ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நிர்பந்தம் இருக்கும், ஒரு கண்டிஷன் இருக்கும். என்னன்னா, இந்த வீக் இந்த இது டெஸ்ட்னா அவன் அதான் படிக்கணும், இந்த மந்த் அந்த போர்ஷன் எடுக்கிறாங்கன்னா அதான் அவன் படிக்கணும், அடுத்த மந்த் அதுனா அதான் அவன் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆனா செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஃப்ரீடம். நான் வந்துட்டு இதை ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். அதனால செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா பிளான் பண்ணி டஃப்பான சாப்டர்ஸ், டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ், நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே இப்ப கவர் பண்ணிட்டு போக போக கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ் எல்லாம் படிங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபார்ம் டவுட்ஸ் வரும். ஒரு கோச்சிங் சென்டர்னா அங்க நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு டவுட் சால்வ் பண்றாங்க. நீங்க கொஸ்டின் கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர்ஸ் வந்துடும். நீங்க ஸ்டேட் போர்ட் புக்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்லயே வந்துட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணிருப்பாங்க. இல்லாட்டி அதோட மெட்டீரியல்ஸ் நிறைய வெப்சைட்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பயமே பட வேணாம், பதட்டமே பட வேணாம். செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தைரியமா இறங்குங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட். ஈவன் தோ பயாலஜி இஸ் ஈஸி, பயாலஜிக்கு ½ hour ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு ½ hour கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிசிக்ஸ்க்கு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. பயாலஜினா பாட்னிக்கு ½ hour கன்ஃபார்ம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜுவாலஜிக்கு ½ hour கன்ஃபார்ம், பிசிக்ஸ் ½ hour. நாளாதான் நீங்க பிரிச்சு பண்ணணும். பயாலஜிக்கு மட்டும் ½ hour அப்படிங்கும்போது பாட்னிக், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அப்போ பாட்னிக் ஜுவாலஜிங்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஈவன் தோ பிசிக்ஸ் இஸ் டஃபர், ஈவன் தோ பயாலஜி இஸ் ஈஸி ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டு கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஈக்குவலா படிங்க. செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க தயவு செஞ்சு பயந்துக்க வேணாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல அட்வான்டேஜ் உங்க கையில் இருக்கு.
நீங்க தான் ராஜாங்கிற மாதிரி நீங்க படிக்கலாம். சப்போஸ் இப்போ உங்களால வந்துட்டு முடியும், எக்கனாமிக்கலி என்னால முடியும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கூட நீங்க என்ரோல் பண்ணி டெஸ்ட் வந்துட்டு நீங்க நிறைய எழுதலாம். சீரியஸா வந்துட்டு கடைசியில நீங்க எழுதக்கூடிய டெஸ்ட்ஸே வந்துட்டு உங்களோட மார்க்ஸை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரா கூட இருக்கலாம். பிசிக்ஸ் பத்தி நம்ம பேசிட்டோம். அடுத்தது கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. சோ இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்டா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றத பத்தியும் சொல்லி. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் we can divide into அந்த மூணா பிரிச்சு அந்த மூணுக்கு தனித்தனி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இது தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ற அதே ஸ்ட்ராட்டஜி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்றாங்க. அதனால அவங்களால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புரிஞ்சுக்க முடியல, அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபிகல்ட்டியா இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அப்போ கெமிஸ்ட்ரி we can divide into 3 parts: இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே 2 டாபிக்கா நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் ஏன் சொல்றேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது கூட இந்த பார்ட் தான். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம 2 பார்ட்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸியான சிம்பிள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கொஞ்சம் ரியாக்ஷன் பேஸ்டான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ ஈஸியான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா இந்த பயோமாலிகுல்ஸ், பாலிமர்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, அப்புறம் இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, டிடெக்ஷன், எஸ்டிமேஷன், இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் ஒரு ஈஸியான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா இருக்கும், ஃபுல்லா தியரி ஓரியன்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த டிடெக்ஷன், டைட்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ஆர்கானிக் கம்பவுண்ட்ல இவ்வளோ சல்ஃபர் இருக்கு, எவ்வளோ % இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 100% ஷூரா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு நார்மல் ரிவிஷனா ஒரு தியரி பேசிஸா நீங்க படிச்சா போதும். நிறைய பேருக்கு இது புரியுறது இல்லை, ஆர்கானிக்னா புரிஞ்சு படிக்கணும். ஆனா ஆர்கானிக்லயுமே கொஞ்சம் தியரி பேஸ்டா கொஞ்சம் அப்படியே மேலாப்புல படிச்சுட்டு போய் மார்க்ஸ் வாங்குற மாதிரி சாப்டர்ஸும் இருக்கு. அதை நம்ம தான் பிரிச்சு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இப்படி படிக்கணும்னு பிரிச்சுக்கணும். இப்போ ரியாக்ஷன் பேஸ்டுன்னு அந்த ஹைட்ரோ கார்பன், ஹாலோல்கின், ஹாலோரின், ஆல்கஹால், ஃபீனால் ஈத்தர், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், அமீன்ஸ். இப்போ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு இன்டர்லிங்க்டு. தயவு செஞ்சு நான் சொல்றேன், ஆர்கானிக் ஒரு சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சாப்டர் மட்டுமே உட்காந்து படிக்காதீங்க. ஒரு சாப்டர் படிச்சுட்டு ஒரு சாப்டர் ஆர்கானிக்ல ஒமிட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் ரொம்ப கஷ்டம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் அண்ட் இன்டர்லிங்க்டு. நீங்க ஆல்கஹால், ஃபீனால் ஈத்தர்ல என்ன படிக்கிறீங்களோ அதே தான் ஹைட்ரோ கார்பன்லயும் படிப்பீங்க, அதே தான் ஆல்டிஹைட், கீட்டோன்லயும் படிப்பீங்க, அதே தான் இதுலயும் படிப்பீங்க. அமீன்ஸ் தான் கொஞ்சம் டிஃபரெண்டான ஃபீல்டா இருக்கும். அதனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு கண்டினியூட்டியோட வாங்க, ஒரு கண்டினியூட்டியோட படிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, அதுக்கு அடுத்த சாப்டரே படிங்க, அதுக்கு அடுத்த சாப்டரே படிங்க, அதுக்கு அடுத்த சாப்டரே படிங்க. நீங்க மத்ததுல ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒரு சாப்டர் விட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் அண்ட் இன்டர்லிங்க்டு, எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்டு. அதனால தயவு செஞ்சு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க கம்ப்ளீட்டா அந்த ஒரு பேக்கேஜ்னா அந்த பேக்கேஜை முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டா இதுல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப மெக்கானிசம் இது கூட போய் ஜாயின் ஆகுது, அது கூட போய் ஜாயின் ஆகுது, அந்த மாதிரி ரொம்ப டீப் ஓரியன்டா நீங்க போகணும்னு கூட இது இல்லை. நான் ஒரு 4-5 இது சொல்றேன், அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு 5 கொஸ்டின்ல ஷியோரா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரூல்ஸ்னா இந்த பாப்பட்ஸ் ரூல், மார்கோனிகாஃப்ஸ் ரூல், ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரூல், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்னா என்னன்னா இது இந்த இடத்துல இது வந்துச்சுன்னா அது கூட ஜாயின் ஆகும். இந்த மாதிரி ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே முக்காவாசி மெக்கானிசம்ஸ் கவர் ஆயிரும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஓரளவுக்கு நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களால முடிஞ்சதுன்னா தனியா உட்கார்ந்து எழுதி வைங்க. நேமிங் ரியாக்ஷனுக்கு மட்டும் தனியா ஒரு மெட்டீரியல் போட்டு எழுதி வைங்க. சின்ன சின்ன மெக்கானிசம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரணும். என்னன்னா டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஃபார் பிரைமரி ஆல்கஹால், டெஸ்ட் ஃபார் செகண்டரி, டெஸ்ட் ஃபார் டெர்ஷியரி ஆல்கஹால், டெஸ்ட் ஃபார் ஃபீனால், டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட், ஹவு டு டிஸ்டிங்விஷ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன், அரோமேட்டிக் ஆலிஃபேட்டிக் எப்படி பிரிப்பீங்க, டாலரன்ஸ் டெஸ்ட்னா என்ன, ஃபெயிலிங்ஸ் டெஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி டெஸ்ட் ரிலேட்டடா இதுல இருந்து இதை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பீங்க, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, இந்த மாதிரி டெஸ்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய வர சான்ஸ் இருக்கு. சீரியஸா ஆர்கானிக் ஒன்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ரிவைஸே பண்ண வேணாம். அந்த மாதிரி ஒரு நல்ல டாபிக், ஒரு அட்வான்டேஜான டாபிக், அதனால நல்லா படிங்க. இன்ஆர்கானிக் நீங்க 2ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளாக் எலமெண்ட்ஸ், எஸ் பிளாக், பி, எஸ், பி, டி, எஃப், இந்த 4 பிளாக் எலமெண்ட்ஸ். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 7-8 சாப்டர் வந்துடும். அது போக செகண்ட் நீங்க பிரிக்க வேண்டியது இந்த கெமிக்கல் பாண்டிங், அதுக்கப்புறம் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மெட்டலர்ஜி, இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாமே இன்ஆர்கானிக்ல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ். அப்போ இன்ஆர்கானிக் போது 2ஆ பிரிச்சுட்டு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அப்போ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ங்கிற இன்ஆர்கானிக்கே நீங்க 2ஆ பிரிச்சுட்டு ஈஸியான சாப்டர்ஸ் எல்லாம் ஒரு விங்கு,
பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளீட் செட் அந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கணும். இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், உங்களுக்கு வாண்டடை விடவே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்சிஆர்டி, நீங்க எல்லாருமே பயாலஜி என்சிஆர்டி ப்ரிஃபர் பண்ணுவீங்க, கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா 100% ஷியூரா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி நீங்க படிச்சே ஆகணும். ஆர்கானிக்கும் பிசிக்கலுக்கும் நீங்க என்சிஆர்டி படிக்காட்டியும் பரவாயில்ல, இன்ஆர்கானிக்கு தயவு செஞ்சு என்சிஆர்டி படிங்க. உங்க மெட்டீரியல் படிக்கும் போதே உங்களுக்கு முக்கால்வாசி கவர் ஆயிரும். அது போக நீங்க என்சிஆர்டி படிச்சீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு தோணும், எது இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ என்சிஆர்டி வந்துட்டு தயவு செஞ்சு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி படிச்சிருங்க. எப்படி நீங்க படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் இருக்கிறத படிச்சிருங்க. மெட்டீரியல் இருக்கிறத படிச்சுட்டு நெக்ஸ்ட் உடனே என்சிஆர்டி படிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு 2 டைம் படிச்ச மாதிரி இருக்கும், தரவா இருக்கும், ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். என்சிஆர்டி எல்லாம் படிக்கும்போது தயவு செஞ்சு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த பீரியாடிக் ட்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் ரேடியேக்கு இந்த ட்ரெண்ட் அப்படின்னா அந்த ட்ரெண்டை தனியா எடுத்து சைட்ல எழுதி வைங்க. ட்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ட்ரெண்டை தனியா எடுத்து, மெல்டிங் பாயிண்ட்டுக்கு இந்த ட்ரெண்ட் தான், அந்த ட்ரெண்டை தனியா எடுத்து எழுதி வைங்க. அந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா வரதெல்லாம் தயவு செஞ்சு எழுதி வச்சு படிங்க. சைட்லயே எழுதி வைங்க. தனியா நீங்க பேப்பர் போட்டு நோட் போட்டு எழுதி வச்சீங்கன்னா அது மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. சைடா இப்ப நீங்க சைட்ல எழுதி வைக்கிறீங்கன்னா, இங்க ஒரு 1 பேராகிராஃப் இருக்கு, அந்த பேராகிராஃப் நீங்க சைட்ல எழுதி வைக்கிறீங்கன்னா நாளைக்கு ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா போதும், அந்த பேராகிராஃபை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம், இதெல்லாம் தான் இன்ஆர்கானிக்கான ட்ரிக்ஸ். நிறைய பேருக்கு கண்டிப்பா மக்கடிக்கிறதுக்கு இன்ஆர்கானிக் நிறைய பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும், நிறைய நேம்ஸ், நிறைய ட்ரெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடானதுதான், பயப்பட வேணாம். தனியா சைட்ல எடுத்து எழுதி வச்சு படிங்க, தனியா சைட்ல எடுத்து எழுதி வச்சு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம். பி பிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மட்டும் ஒரு நாள் ஃபுல்லான பி பிளாக் படிக்கிறேன்னு இறங்காதீங்க. நான் ஏன் பி பிளாக் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன், அது ரொம்ப பெரிய சாப்டர். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இன்னைக்கு பி பிளாக் முடிக்கணும்னு காலையில எடுப்பாங்க, நைட் ஆனாலும் அவங்க முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்ணலாம்னா, நம்ம 5 குரூப் இருக்கு, 5 குரூப்புமே இன்டர்லிங்க்டு கிடையாது, 5 குரூப்புமே தனித்தனி குரூப். என்ன பண்ணலாம்னா, ஒரு நாளைக்கு ஈவினிங் நான் இன்னைக்கு 15th குரூப் படிக்கிறேன், இன்னைக்கு ஈவினிங் ஒரு 1 hour தான் ஆகும் மோஸ்ட். நான் நாளைக்கு 16th குரூப் படிக்கிறேன், நாளைக்கு 17th குரூப் படிக்கிறேன், 18th குரூப், அந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் இஸ் வெரி 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 ஈஸி. என்சிஆர்டி இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சா ஸ்ரீதர்? கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஸ்ரீதர், சோ ரொம்ப சப்ஜெக்ட பத்தியே பேசிட்டோம் ஸ்ரீதர். சோ அடுத்தது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரியான क्वेश्चन கொஞ்சம் கேட்கலாம், ஏன்னா ஓகேவா? கண்டிப்பா. உங்களுக்கு போர் அடிக்காதா ஸ்ரீதர்? படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது won't you feel sleepy அந்த மாதிரியோ இல்ல drowsyயாவோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்களா? சோ அப்படி உங்களுக்கு ஃபீலா இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க? how you will refresh yourself? ஆக்சுவலா இந்த क्वेश्चन நீங்க மட்டும் இல்ல, என்ன பாக்குற நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பின்னடா படிச்சுட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் போர் அடிக்காதா அப்படிம்பாங்க. ஆக்சுவலா சீரியஸா எனக்கு படிக்கிறது அந்த அளவுக்கு போர் அடிக்காது. ஆனா நானும் ஒரு மனுஷன் தான், அதனால போர் அடிக்கும் போது சீரியஸா நான் சொல்றேன், என்னோட சக்சஸ்க்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை கடவுள் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி சொல்றேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன புரிஞ்சு வச்சிருப்பாங்க, என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. எனக்கு ஏதாவது படிக்கிறது இருக்குன்னா என்ன வெளியே கூப்பிட மாட்டாங்க. நான் ஒரு மாதிரி என்னோட பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்குன்னா வாடா வெளியே போலான்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப பாத்துக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் எங்க வீட்டுல பர்சனலா என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, படி, ஏன் இவ்வளவு மார்க் கம்மி, ஏன் இவ்வளவு மார்க் ஜாஸ்தி, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதனால நான் கொஞ்சம் ஃப்ரீயா படிச்சேன். அதனால எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா படிங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல, ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னு சொன்னீங்க. சோ இதே மாதிரி சீதா, இப்போ இன்னைக்கு நம்ம இந்த 12th முடிக்கிறோம், தென் அந்த வருஷமே நம்மளுக்கு நீட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்மளுமே ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிடுவோம் இல்லையா? பட் இப்போ நீங்க ஒரு 1 year ரிப்பீட்டர் ஆயிருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேற வேற காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, காலேஜ் போயிருப்பாங்க. சோ அவங்களோட லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். சோ அந்த நேரத்துல நம்ம வீட்டுல உட்கார்ந்து நம்ம படிக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இருந்த மாதிரியான அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததா? இப்போ நம்ம ஏஜ் வைஸ் நம்ம குரூப் ஆக்சுவலா இப்ப இந்த கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கவங்களுக்கு ரிப்பீட் பண்றதுன்னா ஓகே. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஏஜ்டான பர்சன்ஸ் கிட்ட எல்லாம் நான் 12th முடிச்சுட்டு நீ என்னப்பா பண்றீங்க ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஒரு சிலர் நான் 12th முடிச்சுட்டு 1 year இதுக்காக படிக்கிறேன்னா அப்போ காலேஜ் போலியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணணும்.
கடைக்கு போகும்போது என்னப்பா படிக்கிறேன்னு கேட்பாங்க, முடிவெட்ட போகும்போது என்னப்பா பண்றேன்னு கேட்பாங்க, மளிகை கடைக்கு போய் அம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, என்னப்பா பண்றேன்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் இப்போ நீங்க ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா என்னப்பா படிக்கிறேன்னு கேட்பாங்க, காலேஜ் அப்பான்னு கேட்பாங்க. இப்போ அதெல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், அவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு நான் பிரேக் ஆன மொமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் மந்த்ஸ் போகுது, எக்ஸாம் நெருங்குது, நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றேன். அப்புறம் திடீர்னு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுது, எகெயின் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுது, எகெயின் கவுன்சிலிங் போஸ்ட்போன் ஆகுது. இந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு க்ளோஸா கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு சிலரே வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, என்னடா நீ டாக்டர் ஆகாம இருக்க, நீ எல்லாம் எப்படா டாக்டர் ஆக, அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கேட்டுட்டேன். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்னடா நீ டாக்டர் ஆகாம இருக்க, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சில டைம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அதெல்லாம் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வரைக்கும் கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரசாந்த், மதன், ஹரிகிஷோர், இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீத், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிட்டே போகலாம். இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவ்னா சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. ஆக்சுவலா நீட் எக்ஸாம் டே அன்னைக்கு மோஸ்டா எல்லாருமே கார்ல போவாங்க. நாங்க வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், கார்லாம் கிடையாது, வீட்டுல ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு. இப்போ அம்மாக்கும் வரணும்னு ஆசை, அப்பாவுக்கும் வரணும்னு ஆசை. என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மா அப்பா நான் 3 பேர் தான் போகலான்னு இருந்துச்சு. அப்போ நானு அம்மா அப்பா 3 பேர் ஒரு ட்ரிபிள்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு. என்னாச்சுன்னா திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்தோடனே என்ன பண்றீங்க, எப்படி போறீங்கன்னு கேட்டா நாங்க இந்த மாதிரி போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் போக வேணாம், நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் அன்னைக்கு போகும்போது அம்மா அப்பா ஒரு வண்டியில, என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிட்டு போனான் பைக்ல, ராயல் என்ஃபீல்ட்ல ஜாலியா எக்ஸாம் எழுதுறதுக்கு போனோம். கூடவே இருந்தான். கடைசியில எக்ஸாமுக்கு உள்ள போகும்போது என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணி அனுப்புனா. எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டு நான் அந்த 3 hours எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் எனக்காக எங்க அம்மா அப்பா என் ஃப்ரெண்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணி என் ஃப்ரெண்டு வந்து ரிசீவ் பண்ணிட்டு வரும்போது அப்படியே ஜாலியா நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வண்டியில வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ ஓகே ஸ்ரீதர், ரொம்ப சூப்பர், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்ப அடுத்தது வந்து பயாலஜி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க சேனல்ல. சோ அதனால பயாலஜி எப்படி படிக்கணும், தென் அதனோட என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத பத்தி சொல்லிருங்க ஸ்ரீதர். ஆக்சுவலா பயாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட் பயாலஜி தான். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பயாலஜி வந்துட்டு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு உண்மைதான். பயாலஜி இஸ் அ மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி இஸ் அ மார்க் பூஸ்டிங் சப்ஜெக்ட். நீங்க ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்றீங்கன்னா உங்களோட மார்க்கை தூக்கி விடுறது கெமிஸ்ட்ரி தான். பயாலஜி இஸ் அ மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி இஸ் அ மார்க் பூஸ்டிங் சப்ஜெக்ட், பிசிக்ஸ் இஸ் அ மார்க் டிசைடிங் சப்ஜெக்ட். உங்களோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ பிசிக்ஸ் தான் டிசைட் பண்ணும். அப்போ பயாலஜி மோரலஸ் எல்லாரும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட். அதே மாதிரி நிறைய பேர் ஓவர் கான்ஃபிடென்ட்டா பயாலஜில விட்டதையும் நான் பார்த்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா போடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்து 300+ வாங்கிடுவாங்க, பயாலஜில கம்மியாயிரும் மார்க். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்து 300 320 எல்லாம் வாங்குவாங்க, ரொம்ப நல்ல மார்க். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்து ஒரு 360க்கு 300 320 எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல மார்க். ஆனா பயாலஜில ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கவங்க பயாலஜி தயவு செஞ்சு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பாட்னி தனியா, ஜுவாலஜி தனியா பிரிச்சுக்கோங்க. மெயினா பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாட்னி நம்ம போயிட்டோம்னா பிளான்ட் பிசியாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிளான்ட் பிசியாலஜி, பிளான்ட் அனாட்டமி, பிளான்ட் மார்ஃபாலஜி, இந்த ரெண்டும் ஒரு குரூப். அடுத்தது ஜெனடிக்ஸ், எக்காலஜி, இதெல்லாம் ஒரு குரூப். ஜெனடிக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த 2 சாப்டர் படிச்சீங்கன்னா 8ல இருந்து 9 கொஸ்டின் 100% கேரண்டி. இந்த 2 சாப்டர் படிக்காம தயவு செஞ்சு போய் நீட்டே எழுதிடாதீங்க. டைரக்டா வந்துட்டு கேட்பாங்க இந்த சாப்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின். ஒரு 2 சாப்டர் படிச்சு 10 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னா நம்மளோட ஹோல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீட் இந்த வெயிட்டேஜ்லயே இந்த மாதிரி கிடையவே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அதனால ஜெனடிக்ஸ் அவ்வளவு முக்கியம். அடுத்து அந்த மாதிரி பாத்துக்கோங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மாலிகுலர் பேசிஸ் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு மாதிரி திங்க் பண்ற மாதிரிலாம் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வரும், எல்லாமே டைரக்டா தான் மோரலஸ் வரும். ஃபர்ஸ்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், உங்க கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் கரெக்டா படிச்சுக்கோங்க, அதுல இருக்கிறத கரெக்டா சால்வ் பண்ணுங்க. 100% என்சிஆர்டி படிக்காம பயாலஜி 100% என்சிஆர்டி படிக்காம பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க போகாதீங்க. அதுவும் நான் என்ன இன்னொன்னு சொல்லுவேன்னா, சும்மா எல்லா சாப்டர்ஸ்க்கும் எடுத்து என்சிஆர்டின்னு பார்க்க வேணாம். உங்களுக்கே தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், அனிமல் கிங்டம், இந்த மாதிரி சாப்டர்ஸ்க்கெல்லாம் வந்து என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள்.
மெட்டீரியல்ல ரொம்ப வளவளன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க மெட்டீரியல்ல ஒன்ஸ் படிச்சுட்டு என்சிஆர்டில படிங்க. ஒரு சிலர் வந்துட்டு மெட்டீரியல் மட்டும் படிப்பாங்க, ஓகே அது ஓகே. பட் ஆனா ஒரு சிலர் என்சிஆர்டி மட்டும் படிப்பாங்க. இந்த மாதிரி படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேணாம். மெட்டீரியல் ஒன்ஸ் படிச்சுட்டு செகண்ட் என்சிஆர்டி படிக்கும்போது என்சிஆர்டில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ல எலாபரேட்டா இருக்கும். அப்போ எலாபரேட்டா நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஓவரால் ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு தோணும், நல்லா மைண்ட்ல நிற்கும். என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணுங்க, சைட்ல எடுத்து எழுதி வைங்க. என்சிஆர்டில பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்சிஆர்டில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பேஜ்ல பாதி பேஜ் தான் வேர்டிங்ஸ் இருக்கும், மீதி பாதி பேஜ் அவங்க பிளாங்கா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு டிசைனுக்காகவோ டெக்கரேஷனுக்காகவோ பிளாங்கா கொடுக்கல, அந்த சைட்ல நீங்க எழுதி வச்சு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த ஸ்பேஸை. இப்போ என்சிஆர்டில படிங்க, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அனிமல் கிங்டம், இந்த மாதிரி ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்சிஆர் ஃபர்ஸ்ட் கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் படிச்சுட்டு என்சிஆர்டில படிங்க. எல்லா சாப்டர்ஸும் என்சிஆர்டில படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லிவிங் வேர்ல்டு, செல், இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க ஓரளவுக்கு கோச்சிங் சென்டர் மெட்டீரியலே படிச்சீங்கன்னா போதும். ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பிசியாலஜி இஸ் த ஹெவியஸ்ட் கண்டென்ட். ஸோ ஹியூமன் பிசியாலஜி தரவா படிங்க, சாப்டர் பை சாப்டர் படிங்க, கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் படிங்க, அப்புறம் என்சிஆர்டி படிங்க. அதுக்கப்புறம் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் வேற எப்படி நம்ம பிரிக்கலாம்னா அனிமல் கிங்டம் இருக்கு, ரீப்ரொடக்ஷன் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, இவ்வளவு. அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன சாப்டர்ஸ் இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட், இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் இருக்கு. அப்போ ஆக்சுவலா நீங்க இப்படி பிரிக்கும் போது நான் ஏன் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு கெமிஸ்ட்ரி ஆகட்டும் பயோ ஆகட்டும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி சொல்றேன்னா, நீங்க ஸ்பிளிட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ஹெவியான ஒரு ஜாபே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆக்சுவலா கோச்சிங் சென்டர் போறவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு தெரியல, செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸ்பிளிட் பண்ணி படிச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்ஷனா, ஃபர்ஸ்ட் நார்மல் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் பீயிங், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இந்த மூணும் ஒரு கேங். அப்போ இந்த மூணு டாபிக் ஒன்னா முடிச்சிட்டீங்கன்னா ஒரு பார்ட் ஓவர். அடுத்தது பிசியாலஜி ஒரு பார்ட் ஓவர், பயோடெக்ல ப்ராசஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்கு, அப்ளிகேஷன் இருக்கு. இந்த 2 சாப்டரையும் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு பார்ட் ஓவர். இந்த மாதிரி படிக்கும்போது நீங்க சாப்டர் பை சாப்டர் செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க படிக்கும்போது சாப்டர் பை சாப்டரா போறதுக்கு பதிலா பார்ட் பை பார்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டைம் கிடைக்கும். கடைசியில உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். நமக்கு பர்டன் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியே இருந்துட்டே இருக்கும். ஐயோ இவ்வளவு லெசன்ஸ் இருக்கு, ஐயோ 30 லெசன் இருக்கு அப்படின்னு இருக்கும். சோ அதையே நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சோ பார்ட் பை பார்ட்டா போகும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா பார்ட் பை பார்ட்டா போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கரெக்டா பார்ட் பை பார்ட்டா படிங்க. செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க, கோச்சிங் சென்டர் போறவங்க உங்களால முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்த ட்ரிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் பார்ட் பை பார்ட்டா தான் படிச்சேன். அதே மாதிரி தயவு செஞ்சு பயாலஜிக்கும் கூட அந்த என்சிஆர்டிலாம் சைட்ல எழுதி வைங்க. இந்த சைட்ல எழுதி வைக்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு இப்ப இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன்னா கடைசியில எக்ஸாம் டைம்ல ரொம்ப அந்த நோட்ஸ், அந்த ஃபார்முலா பேப்பர்ஸ், அந்த நேமிங் ரியாக்ஷன் பேப்பர், சைட்ல எழுதி வைக்கிற கீ பாயிண்ட்ஸ், இதெல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஒரு பேஜ் உங்களுக்கு நீங்க ஈவன் வீக்லி டெஸ்ட் இல்ல இந்த மாதிரி பெரிய டெஸ்ட்டுக்கெல்லாம் போகும்போது கூட உங்களால ஒரு பேஜ் வந்துட்டு படிக்க முடியல அப்படின்னா நீங்க சைட்ல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு போனாலே உங்களால நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சிடும். அதனால அந்த ஹேபிட்டை இப்ப இருந்தே நீங்க ஹேபிட்டுவேட் பண்ணிக்கோங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க என்சிஆர்டியில் இருக்கிற ஓரளவுக்கு டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் பார்ட்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். பட் ஆனா என்னன்னு தெரியல, நீங்க ஒரு 2-3 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஏன் அவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல. பயாலஜியில டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸே கேட்கல. நீங்க 2-3 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்காக நம்ம அதை லூஸ்ல விடக்கூடாது. நல்லா ஈஸியா ஸ்கோர் பண்றது டயக்ராமேட்டிக் கொஸ்டின் தான். தியரியில கூட ட்விஸ்ட் வைப்பான், டயக்ராம்ல ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு வழியே இல்லை. அதனால டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸையும் கரெக்டா பாத்துக்கோங்க. என்சிஆர்டியில் இருக்கிற டயக்ராம் அப்படியே உங்க கண்ணுக்குள்ள இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் கிங்டம் சாப்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்கே டயக்ராம் நிறைய இருக்கும். அப்போ அந்த ஆல்கே டயக்ராம் எல்லாம் நிறைய இருக்கும்போது எது ரெட் ஆல்கே, எது ப்ரௌன் ஆல்கே, எது கிரீன் ஆல்கே, அதுல 3 ஆல்கே இருக்கும், இதுல 10 ஆல்கே இருக்கும் மொத்தம். ஏதோ ஒரு ஆல்கே கொடுத்து இது எந்த ஆல்கே கிரைட்டீரியான்னு கேட்கும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்சிஆர்டியில் இருக்கிற டயக்ராம் அப்படியே உங்க கண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. என்சிஆர்டி கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. பயாலஜிக்கு ஒரு சில சாப்டர்ஸ் நீங்க என்சிஆர்டில படிக்காட்டியும் பரவாயில்ல, இம்பார்ட்டன்டான பெரிய சாப்டர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு என்சிஆர்டில படிச்சுட்டு போங்க. அனிமல் கிங்டம் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி வந்துட்டு தரவா போங்க. இப்போ பிளான்கிங், இப்போ ஒரு சிலர் வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க பயாலஜில நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு எப்படி படிக்கிறது, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ பிளான்ட் மார்ஃபாலஜி எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி படிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா பிளான்ட் மார்ஃபாலஜி நிறைய பேர், பிளான்ட் மார்ஃபாலஜி நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர், 4-5 கொஸ்டின் வர சாப்டர், நிறைய பேர் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ற சாப்டர். அதனால அந்த சாப்டர் பத்தி ஒரு 30 செகண்ட் சொல்றேன்.
இப்போ இந்த சாப்டர் வந்துட்டு நீங்க 4 பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்டிவேஷன், பிளாசன்டேஷன், எனக்கு மறந்து போச்சு படிச்சது. புக் டச் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பிளான்ட் மார்ஃபாலஜி பொறுத்த வரைக்கும் பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஆஸ்டிவேஷன் தனியா, பிளாசன்டேஷன் தனியா, ஃபேமிலி தனியா, இந்த மாதிரி பிரிச்சு படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்குன்னு தனியா நீங்க ஒரு பேப்பர்ல வாங்கி எழுதி வச்சு படிங்க. எக்ஸாம்பிள்ஸ் அந்த எழுதி வச்சதை திருப்பி 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 ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் அதோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியம், டயக்ராம் ரொம்ப முக்கியம். இப்போ பிளான்ட் அனாட்டமி பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். டிஃபரன்ஸ் டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம், டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃப், டைகாட் ரூட், மோனோகாட் ரூட். இந்த மாதிரி நீங்க அந்த டிஃபரன்ஸ் மட்டும் படிச்சிட்டீங்களா முக்காவாசி சாப்டர் ஓராயிரம். அப்புறம் செகண்டரி குரூப் படிச்சிட்டீங்களே ஓராயிரம். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் பயாலஜி வந்துட்டு ஒரு சாப்டரேவே நீங்க வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு படிங்க. என்சிஆர்டி ஹைலி ரெக்கமெண்டட். கீ நோட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனியா எழுதி வைங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் நான் பயாலஜி இவ்வளவு எழுதி வச்சிருப்பேன். மோரலஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பயாலஜி நீங்க நிறைய நோட்ஸ் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். பயாலஜி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. கடைசியில் அது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. சோ நிறைய விஷயங்கள ஸ்ட்ராட்டஜிஸ வந்து உங்களுக்கு அப்படியே தனித்தனியா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாரு ஸ்ரீதர். சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே சப்ஜெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருமே உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய விஷயங்களை ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து தான் இப்ப சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. ஏன்னா வந்து முடிச்சுட்டாரு இல்லையா, முடிச்சுட்டாலும் பாருங்க இன்னும் லெசன் எல்லாம் நிறைய டச் வச்சிருக்காரு. சோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸ்ரீதர். ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீதர். கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் ஸ்ரீதர். ஓகே மேம். சோ அடுத்து 2021 எழுத போறவங்களுக்கு இன்னும் 5 months தான் இருக்கு இல்லையா? சோ 2022 எழுதுறவங்களும் நம்மளோட சேனல் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது இந்த 5 months ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? இப்ப இந்த 5 monthsக்கு எப்படி அவங்க பண்ணலாம்? சோ அப்படின்னு கண்டிப்பா மேம். எஸ். இப்போ இனிமேல் நீட் எழுத போறவங்களுக்கு ஆக்சுவலா நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் நான் சொல்லுவேன். அடுத்து ரிவிஷன் ஃபேஸ், அடுத்து எக்ஸாம் ஃபேஸ். ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் பத்தி பேசணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். ரிவிஷன் ஃபேஸ்னா எக்ஸாம்க்கு ஒரு 3 months முன்னாடி. இப்போ இந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ல உங்களுக்கு என்ன தோணுதோ படிங்க. எதாவது கம்ஃபர்டபுளா இருக்கோ படிங்க, எதாவது ஈஸியா இருக்கோ படிங்க, அது கஷ்டமா இருக்கோ படிங்க. எதையுமே ஒமிட் பண்ணாம படிச்சு முடிச்சிருங்க. நீட் 2021 எழுதுறவங்களும் ஆகட்டும், எதையுமே ஒமிட் பண்ணாம இப்போ எதுவுமே ஒமிட் பண்ண வேணாம். கடைசியில எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணும்போது நீங்க ஏதாவது கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க எதுவுமே ஒமிட் பண்ணாம எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாமே முடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 2-3 months முன்னாடி வந்துட்டு ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் அப்போ வந்துட்டு எந்தெந்த சாப்டர்ஸ்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, அது வந்துட்டு பர்சனலா நீங்களே ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. எந்தெந்த சாப்டர்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீங்க படிக்கணும், எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீங்க விடணும், எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் கரெக்டா நீங்க பிளான் பண்ணி தனியாக ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து செல்ஃபா அனலைஸ் பண்ணி எழுதி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொன்னு நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப சொல்லணும்னு நினைச்சேன். எக்ஸாம் டே ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம் டே அன்னைக்கு பதட்டப்பட வேணாம். ஓஎம்ஆர் பப்ளிங்ல மிஸ்டேக் பண்ணிட வேணாம். பார்த்து பொறுமையா நீட்டா ஓஎம்ஆர் பபிள் பண்ணுங்க. அது போக ஒரு சில சென்டர்ஸ்ல இன்விஜிலேட்டர்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க அந்த ஒரு தாட் வரும். அடிக்கடி டைம் பார்க்காதீங்க. எக்ஸாம் ஹால்ல ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு டைம் பாருங்க. ஏன்னா இப்போ நீங்க ஒரு 4-5 கொஸ்டின் முடிச்சுட்டு டைம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ப்ரெஷர் பில்டப் ஆயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம் டே அப்போ டைம் அடிக்கடி பார்க்க வேணும். ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு டைம் பாருங்க. இல்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு டைம் பாருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயா எழுதுங்க, காமா இருங்க. உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த டேக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், இந்த டே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸை. பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருங்க. எக்ஸாம் டே ஆகட்டும், எக்ஸாமுக்கு ஒரு 2-3 days முன்னாடி இருந்தே கொஞ்சம் ஃபுட்ல இருந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃப்ரீயா கேஷுவலா போய் என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலா இன்னொன்னு, நீட் மட்டுமே வந்துட்டு லைஃப் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளவுதான். அதனால வந்துட்டு நீங்க உங்களுக்கு சப்போஸ் ஒரு கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வரும். சப்போஸ் இந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஏதாவது கம்மியாச்சுன்னா யாருமே தயவு செஞ்சு மனசை விட வேணாம். எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு லைஃப்ல. எத்தனையோ பேர் எவ்வளவோ சக்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால எல்லாமே முடியும். நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம தனியால நின்று வந்திருக்கோங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அதையும் தாண்டி வந்துட்டு நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலாம் லைஃப்ல. ஓகே ஸ்ரீதர். சோ இப்போ நீங்க விஷயம் சொன்னீங்க. இப்போ 2021 எழுதுறவங்களுக்கும் 2022 எழுதுறவங்களுக்கும் உங்களோட விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். இந்த காலேஜ்ல வந்து நீங்க சீட் கிடைச்சதுக்கு அப்புறமா how did you feel? அத பத்தி சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணீங்க? வீட்ல இருக்கவங்க எவ்வளவு சந்தோஷமா பண்ணாங்க? அத பத்தி சொல்லுங்க ஸ்ரீதர். ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரிப்பீட் பண்ணி போஸ்ட்போன் ஆகி ஏதாவது அந்த மாதிரிலாம் இருந்ததுக்கு அப்புறம் கடைசியில ஆக்சுவலா அந்த நாளுக்காக எவ்வளோ நாள் தூங்காம வரம் கிடந்து இருந்த நாள் தான் வந்துட்டு அந்த கவுன்சிலிங் டே, அந்த ரிசல்ட் டே.
சீரியஸா அது ரிசல்ட்டுக்கு எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூக்கமே வராது. அந்த ஓஎம்ஆர் வரக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தூக்கம் வராது. கவுன்சிலிங் ஒரு 4-5 நாள் முன்னாடி தூக்கம் வராது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அது போக படிக்கும் போதே கூட நிறைய கனவுகள், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நம்ம காலேஜ் எப்படி இருக்க போகுது. ஆக்சுவலா இன்னும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்க ஃபேமிலியில வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர் மேம். அது வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். எங்க அப்பாவோட அம்மா அப்பா தாத்தா அந்த லைன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே, அம்மாவோட தாத்தாவுக்கு என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே, எவ்வளவு தூரத்து சொந்தம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே, எங்க ஃபேமிலியில வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டரா வர போறேன். கண்டிப்பா வர போறேன். அப்ப அதே மாதிரி எனக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்க அண்ணாக்கா யாராவது டாக்டர்னா சப்போர்ட் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே கிடையாது. சீரியஸா வெளியிருந்தும் வந்துட்டு எனக்கு மோஸ்டா சப்போர்ட் கிடையாது. டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே கிடையாது. இந்த ஸ்ட்ரீம் நானே தான் சூஸ் பண்ணேன். என் பேரண்ட்ஸ் தான் ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரீம்ல நானே தான் இறங்கினேன், நானே தான் கஷ்டப்பட்டேன். கடைசியில இப்ப நானே தான் இந்த இடத்துல நிக்கிறாங்க போது சீரியஸா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த கவுன்சிலிங் டே அன்னைக்கு எங்க அம்மா வந்துட்டு வெளியே வெயிட்டிங் ஹால் இருந்தாங்க. எங்க அம்மா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம சீட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு எல்இடி பேனல்ல நம்மளோட போட்டோ, நேம், சீட் அதெல்லாம் வரும். இப்போ அது வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு போட்டோ எடுக்குன்னு சொல்லிட்டு போன் எடுத்தாங்களாம். போன் எடுத்தோடனே எங்க அம்மா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சாமா. என் பேர் பார்த்தோன்னே, என் போட்டோ பார்த்தோன்னே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சாமா. கண்ணுல நல்லா தண்ணி வந்துருச்சாமா. போட்டோ எடுக்கிறதுக்கு பதிலா வீடியோ எடுக்கிறாங்களாமா. என்ன பண்றதுன்னு தெரியலாமா. அந்த இடத்துல நிக்க முடியல. அவ்வளோ எமோஷன்ஸ் வந்துட்டு எங்க அம்மா எக்ஸ்பிரஸ் பண்ண, அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அப்போ கவுன்சிலிங் ஹால்ல இருந்தோம் அந்த டைம். இப்போ அம்மா வந்துட்டு அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாக்டரும் போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க, நீதான் வந்து எனக்கு எல்லாம் ஊசி போடணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எங்களெல்லாம் நீதான் பாத்துக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மையாலுமே ஹாப்பியான மொமெண்ட். ஆக்சுவலா இப்போ நீங்க எப்பயாவது ஓரளவுக்கு டிமோட்டிவேட்டடாவோ டிப்ரெஸாவோ ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த டேவை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கிடைச்ச நம்ம ஒரு டாக்டரா நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணி ட்ரீம் பண்ணீங்கனாலே, அது கனவு காணிங்கனாலே ரெஃப்ரெஷ் ஆயிருவீங்க. நல்லா இருக்கும். ஓகே, ஓவராலா இந்த ஜேர்னியோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்ம தளபதி விஜய் சாரோட இதுல சொல்லணும்னா, ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், செல்ஃப் மோட்டிவேஷன் அது நீதானே, நம்மளா செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். எஜுகேஷன் வேணும், டெடிகேஷன் வேணும், டெடிகேஷன் கண்டிப்பா வேணும். செல்ஃப் வேல்யூவேஷன், நம்மளா நிறைய டெஸ்ட் எழுதி, நம்மளா நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி எதுல தப்பு பண்றோம் எதுல கரெக்டா எழுதுறோம், நம்மளா நம்மள செல்ஃப் வேல்யூவேஷன் நம்ம இந்த டைமுக்குள்ள முடிக்க முடியுதா அதெல்லாம் பார்த்து அதை பண்ணி பாரு. அவ்வளவுதான். எல்லாருமே ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல நான் உங்களை ரொம்ப தேங்க் பண்ணும், அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா இப்போ நீட் பேஸ்டான யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா ஜென் ஸ்டாஃப் தான் ஹேண்டில் பண்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஒரு லேடியா இருந்து நீங்க உங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு உங்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸும் பார்த்துட்டு நீட் ஆஸ்பிரன்ஸ்க்காக டெய்லி வீடியோ போடுறீங்க, டே டு டே அப்டேட் பண்றீங்க. இது வந்துட்டு உண்மையிலுமே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு லேடியா இருந்து நீங்க உங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு, சில்ட்ரன்ஸையும் பார்த்துட்டு, உங்களோட ஜாபும் பார்த்துட்டு, இந்த மாதிரி யூடியூப்லயும் உங்களோட இதை வந்துட்டு நீங்க பண்றது வந்துட்டு நிஜமாலுமே ரொம்ப அப்ரிஷியபிள் தான் மேம். அதனால உங்களுக்கும் ஒரு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக நீங்க இவ்வளோ பண்றீங்க, எங்களுக்காக இவ்வளவு ஒர்க் பண்றீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் ஸ்ரீதர். சோ இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அச்சீவ் பண்ணவங்கள வச்சு அச்சீவ் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில விஷயங்களை நம்ம டிப்ஸா எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளவும் வந்து இப்படிதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். தென் அது மூலமா அவங்களோட கனவை வந்து அச்சீவ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தான் ஸ்ரீதர். கண்டிப்பா மேம். ஆல் தி பெஸ்ட் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா ஒரு நாள் வந்து நீங்க எல்லாரும் டாக்டர் ஆவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே ஸ்டே ஸ்ட்ராங், எல்லாருமே ஹாப்பியா படிங்க, ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. யுவர் லைஃப் இஸ் யுவர் ஓன்.